ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆனாலுமே நம்ம வைக்கிறதோட மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகுங்க. அந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு தாங்க. கருணக்கிழங்குல புளிக்குழம்பு வைக்கலான்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு வந்து வேக வச்சுக்கிறேங்க. வேக வைக்கிறதுக்கு உப்பு இல்லாட்டி சாம்பல் போடுவாங்க. வந்து மக்காமல் இருக்கிறதுக்காக அது வந்து அப்படி பண்ணுவாங்க, சாம்பல் போடுறது. எனக்கு வந்து கிடைக்கல, அதனால நான் வந்து உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூட 10 பல் பூண்டு போட்டுக்கிறேங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து நான் வந்து ஒரு 4 சேர்த்திக்கிறேன். அதுவுமே நல்லா வதங்கட்டுங்க. வதங்குற கேப்பில் நான் வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கிட்டேன். தக்காளி வெந்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சத்தூள், அப்புறமா மிளகாத்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க, நம்ம வந்து தேங்காய் திருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து இதில் போட்டு அது ஒரு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த கருணக்கிழங்கு வேக வச்சேன் பார்த்திங்களா, அதை வந்து நான் தோல் எடுத்துட்டு அந்த கருணக்கிழங்கு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நான் வந்து வதக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை. அப்புறம் வடை சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெங்காயம் கருவேப்பிலையும் வந்து அதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம வெங்காயம் சேர்த்தனாலும் சேர்த்தலாம், இல்லாட்டி நம்மளோட ஆப்ஷன் தான். நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் கிழங்கு மட்டும் தான் இருக்கும், அதனால் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப போட்டு வதக்கணும்னு இல்லைங்க. ஒரு பெரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்து பார்த்திங்களா, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஊற்றிட்டு நான் வந்து கழனி பிடிச்சி அரிசி ஊற வச்ச தண்ணி தாங்க, அதை ஊற்றிட்டு புளி வந்து அது கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சுக்கணுங்க. அப்புறமே எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரெடிங்க. குழம்பு ஒரு சைடு வச்சுட்டு முட்டை வேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தாங்க வச்சேன். என்னோடய ஸ்டைலில் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.